இப்ப காரண வழிகாட்டி காரிய வழிகாட்டின்னு சொல்லி 2 வழிகாட்டி சொன்னோம். இது இந்த 2லயும் ஏதாவது தெளிவு தேவை இருக்கா? தெளிவு ஆயிட்டீங்களா? அவசியம் இதுல தெளிவாக வேண்டியிருக்குது. இந்த வழிகாட்டி தெளிவு ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த உணர்வு உணர்ச்சி இது ரெண்டு வயப்படுறதும் உணரக்கூடிய நிலையில இருக்கிறதும் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இந்த 3க்குமான வித்தியாசம் அப்பதான் புரியும். அதை 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். உணர்வு உணர்ச்சி வயப்படுறது, உணர்ச்சி வயப்படுறது ஒரு பக்கம், உணரக்கூடிய நிலையில இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை இது 2 நிலையில நம்ம சில நேரங்கள்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். பல நேரங்கள்ல உணர்வு வயம் உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலையில தான் இருப்போம். சரிங்களா? கொஞ்சம் தெளிவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, காரண காரியத்துல என்ன வேற யாருக்காவது அதுல ஏதாவது கேள்வி மாதிரி யாருக்காவது இருக்கா? காரணம் காரியம், காரணம்னா என்ன, காரியம்னா என்ன, முதல்ல அது நினைவு இருக்கா? சொல்லுங்க ஹரி. ஐயா, காரண வழிகாட்டிங்கிறது நம்ம உள்ள இருந்து வழிகாட்டுறது. காரிய வழிகாட்டி வந்து வெளிப்புறமா நம்மளுக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்ப நாம ஒரு குருவையோ யாரையோ நினைச்சு ஒரு வழிகாட்டுதல் கேக்குறோம். அப்ப நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்து ஏதோ ஒரு வகையில கிடைக்குது. அது வந்து காரண வழிகாட்டியா காரிய வழிகாட்டியா அப்படிங்கிறது சரி, தெளிவாகலாம். இப்ப நீங்க ஹரி என்ன சொல்றாருன்னா, நம்ம முன்னாடி சொன்னது கூட அப்படி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அதை இன்னும் கூட ஆழமா தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்கிறோம். அதாவது என்னன்னா, காரண வழிகாட்டி அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து நமக்கு வழிகாட்டுவது, காரிய வழிகாட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புறத்திலிருந்து வழிகாட்டுவது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கூட சொல்லியிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழலுக்கு அதை சொல்லியிருக்கலாம். இப்ப நாம அதுல இன்னும் தெளிவாக வேண்டி இருக்கிறதுக்காக தான் அதை சொல்றோம். அதை முதல்ல தெளிவாகுவோம். அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு குருவை நினைச்சு அது நம்ம வந்து கேட்கிற போது அந்த வழிகாட்டுதல் கிடைக்குது, அது காரணமா காரியமா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்ப இந்த காரணம் காரியம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் முதல்ல தெரியணும். காரணம்னா என்ன, காரியம்னா என்ன? காரியம்னா செயல். அந்த செயலுக்கு என்ன காரணம், அது எதுக்காக செய்யணுமோ அது காரணம். சரி, இதுல யாருக்காவது கருத்து இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அதாவது காரியம்னா செயல், காரணம்ங்கிறது எதற்காக அந்த செயலை செய்கிறோமோ அது காரணமாக இருக்குது அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. இதுல இது சரியா இருக்குமா, அல்லது இதுல என்ன வேற ஏதாவது கருத்து இருக்குமா, இன்னும் வேற ஏதாவது மாற்றக்கூடிய வேண்டியிருக்குமா? செயலுக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டல் வரும் இல்லைங்களா, அது என்னதுங்கய்யா? செயலுக்கு முன்னாடி காரணமா ஒரு வழிகாட்டுதல் வரும் இல்லைங்களா நமக்கு? இல்லம்மா, இப்போ நான் கேட்கறது என்னன்னா, காரணம்னா என்ன, காரியம்னா என்னன்னு கேட்டோம். காரணம் அப்படிங்கிறது, அதாவது காரியம் என்பது செயல், காரணம் என்பது அந்த செயலை எதற்காக செய்யணுமோ அது காரணம் அப்படிங்கிற மாதிரி மோகன் சொல்றாரு. இது போல இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா அப்படிங்கறது தகவல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் கேட்கறது இது என்ன அப்படின்னு கேட்கறது அதுக்கப்புறம் தெளிவாகலாம். அதாவது காரியம் என்பது செயல், காரியம் என்பது செயல். ஒரு நிமிஷம். காரியம் என்பது செயல், காரணம் என்பது அந்த செயலை எதற்காக செய்வோம்னு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு புரியுற தமிழ்ல சொல்லணும்னா ரீசன் சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறாரு. இதுதான் இருக்கா, அல்லது இதுக்கு வேற ஏதாவது இன்னும் வேற ஏதாவது இருக்குதாங்கிற மாதிரி கேட்கிறேன். இதுதான் சரி. சரி, சொல்லுங்க ஐயா. நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, அது வந்து இங்க போனா கிடைக்கும்னு ஒரு வழிகாட்டுதல் வருது இல்லைங்க, அது காரணம். அது அங்க போன உடனே அந்த தேவையை பூர்த்தி ஆகுது காரியம் நினைக்கிறேங்க. சரி, அதுவும் அப்படியே சொல்லலாம். அதான் ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை இங்க போனா கிடைக்கும் அப்படிங்கிறது காரணம். இப்ப இதேதான் மோகனும் சொல்றாரு, நம்ம எந்த ஒரு செயல் செய்ய போறோம், அந்த செயல் எதற்காக செய்யறோங்கிறது காரணம்
இந்த செயல் செய்யறது காரியம், அது எதற்காக அப்படிங்கிறது காரணம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. பரவாயில்ல, இப்போதைக்கு அது சரியான புரிதல் தான், அது தவறான புரிதல் கிடையாது, அதுவும் சரிதான். சரிங்களா? அப்ப இன்னொன்னு ஏதோ இருக்குது. சரி, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப காரியம் அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? காரியம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? காரியம்னா காரியம்னா செயல். தெளிவா இருக்கீங்க தானே? ஆமாங்கய்யா. எத்தனை தரம் கேட்டாலும் திரும்ப தூக்கத்துல கேட்டாலும் என்ன ஆயிடக்கூடாது? தூக்கத்துல கேட்டாலும் மறந்துடக்கூடாது, தூக்கத்துல கேட்டாலும் நினைவா இருக்கணும். சரிதானே? எத்தனை முறை எழுப்பி கேட்டாலும் சரி, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட என்ன பண்ணக்கூடாது, மாத்தி சொல்லிடக்கூடாது. சரிதானே? காரியம்னா செயல். சரி, இப்ப செயல்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? செயல்னு நம்ம ஒண்ணு புரிஞ்சுட்டோம்ல இதுக்கு முன்னாடி. உணர்வு தாங்க செயல. உணர்வுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நான் எனும் உணர்வு அதுதானே இப்ப செயல் செய்யுது, அதானே பாக்குது, அதானே கேக்குது, அதானே சுவைக்குது, அதானே முகருது, அதானே தொடுது, தொடுதலை உணர்ந்துக்குது, அதுதானே பேசுது, அதுதானே சிந்திக்குது, அதுதானே இந்த உடலை பயன்படுத்தி செயல்படுது. சரிதானே? காரியம் என்பது இப்ப என்னன்னு புரிஞ்சுச்சா? காரிய வழிகாட்டிங்கிறது புரிஞ்சுச்சா? ஏதாவது கேள்வி இருக்கு அதுல? வேற யாருக்காவது? இப்ப நான் சொன்னதை வச்சு இதுதாங்க நீங்க காரியம் சொல்றீங்க அப்படின்னு யாராவது ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? காரியம் மட்டும். காரியம் இதுதாங்க காரியம். காரிய வழிகாட்டி. புரியலையா? ஐயா, உணர்தல் வந்து வழிகாட்டிங்களா? உணர்வு காரிய வழிகாட்டிங்களா? உணர்வு உணர்தல் வந்து காரிய காரண வழி. புரியல ஹரி, புரியல. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம உணர்வுல அது உணர்தல் வந்து இப்ப உணர்வு ஒருத்தர் உணர்வு வந்து நம்மளுக்கு வந்து அது செயலா நம்மளுக்கு செய்யறாங்கல்ல, அது காரிய வழிகாட்டிங்களாயா? நான் என்ன சொல்ல வரேனாரி, முதல்ல கேள்வியை ஒரு முறைக்கு இருமுறை உள்வாங்கிக்கோங்க. எனக்கு கேள்வி புரியலன்னா பதில் புரியாது. இப்ப நம்ம காரியம்ங்கிறத மட்டும்தான் பாக்குறோம். காரியம்னா என்னன்னு பார்த்தோம்? எந்த செயல்? காரியம்ங்கிறது எந்த செயல்? நான் என்னும் உணர்வுல இருந்து பிறக்கிற செயல். நான் என்னும் உணர்வுல என்னென்ன இருக்குது? நான் என்னும் உணர்வுல என்னென்ன இருக்கு? ஐயா, அதுல உணர்வும் இருக்கு, உணர்ச்சியும் இருக்கு. உணர்வு உணர்ச்சி இருக்கு. அதுக்கு நான் என்னும் உணர்வுல இருந்து என்ன செயல் இருக்கு? செயலை தானே இப்ப பாக்குறோம். அது வந்து நான் என்னும் உணர்வு வந்து வசப்படுறது, உணர்வு உணர்ச்சிங்கிறது. நான் என்னும் உணர்வினுடைய செயல் என்ன? பாக்குறது, கேட்கறது. புரியுது இல்லைங்களா? பாக்குறது, கேட்கறது, சுவைக்கிறது, முகர்றது, தொடுதல், பேசுதல், சிந்தித்தல், உடலை அசைத்து செயல்படுதல். சரியா? இதுதான் காரியம். சரியா? அப்ப காரிய வழிகாட்டி என்பதை நான் எனும் உணர்விலிருந்து ஒரு செயல் செய்வது. இப்ப நீங்க பாக்குறீங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், கேக்குறீங்க, இதன் மூலியமாக ஒன்றை உணர்ந்து கொண்டால் நீங்க தான். இப்ப நீங்க பாக்குறீங்க, நீங்க கேக்குறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, அதன் மூலியமாக ஒன்றை உணர்ந்து கொண்டால் இது என்னது? காரிய வழிகாட்டி. ஒரு பொருளை சுவைக்கிறீங்க, அந்த சுவைக்கிறதன் மூலியமாக அதனுடைய தன்மையை உணர்ந்து கொண்டால் காரணம் இல்ல. இது எல்லாமே பாருங்க, சுவைக்கிறது
பாக்குறது, முகர்றது, தொடுதல், பேசுதல், இந்த நான் எனும் உணர்வு இருக்கிறது எல்லாமே காரியம். சரிங்க. சரியா? ஒன்றை பார்க்கிற போது அதிலிருந்து ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டீர்கள் என்றால், கேட்கிற போது தெரிந்து கொண்டால், சுவைக்கிற போது, முகர்ற போது, தொடுகிற போது, உங்களை தொடுகிற போது, நீங்க தொடுகிற போது, அந்த தொடுதல்ல 2 புரிஞ்சுக்கலாம். சிந்திக்கிற போது, பேசுகிற போது, உடலை பயன்படுத்தி ஒரு செயல் செய்கிற போது ஏதோ ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த செயல் மூலியமாக நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் காரிய வழிகாட்டி. இப்ப இது என்ன தெரியுமா? காரிய வழிகாட்டியினுடைய நிலைப்பாட்டுக்கும் காரண நிலைப்பாட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் அல்லது இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இது செயல் நடந்த பிறகு தெரிந்து கொள்ளக்கூடியது. சரிதானே? இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, நிறைய செடிகள் கொடிகள்னு அப்படி நிறைய இருக்குது, அதுல நல்லா கனிஞ்சு நிறைய பழங்கள் இருக்குது. இப்போ ஒரு பழத்தை எடுத்து வாயில வைக்கிறீங்க, நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க பாக்குற போது, கிட்ட எடுத்துட்டு வரபோது கூட வாசனை நல்லாதான் இருந்துச்சு. வாயில வைக்கிறீங்க, வாயில வச்ச உடனே இப்ப அதனுடைய தன்மை தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல சுவையில தெரியும், கசப்பா இருக்கலாம், இனிப்பா இருக்கலாம், புளிப்பா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சுவையில தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆகும்? அது நீங்க சுவைக்க சுவைக்க அதனுடைய தன்மை உடம்புக்குள்ளார பரவ ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க சாப்பிட்டது இந்த உடம்புக்கு உதவாத ஒரு பொருள்னு வச்சுக்குவோம், என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? இடையூறு ஏற்படும். சரிதானே? அப்ப காரிய வழிகாட்டியினுடைய நிலைப்பாட்டுல இடையூறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இடையூறு ஏற்படும் இல்ல. ஆனா நான் என்னும் உணர்வு சரியாக, அதாவது பிறருடைய உணர்வு உணர்ச்சி வயப்படாமல் இருந்து தன்னுணர்வோடு இணைஞ்சிருந்தா காரிய வழிகாட்டியினுடைய செயல்பாட்டுல சரியான விஷயத்த உணர்ந்துக்க முடியும். அது எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு செயல் செஞ்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு முன்ன சொன்னதே சொல்றேனே, ஏதோ ஒரு பழத்தை நீங்க பார்த்து சாப்பிட்டுருப்பீங்க, ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவம், இது நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கும், இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகும், சூடா இருக்கிற போது ஏற்படக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் குறையும், அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செயல்பாடுகளை நீங்க செஞ்சு பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்ப அதிலிருந்து இன்னொருவருக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு தேவைப்படுறதாக இருந்தால், அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுபவப்பட்டிருந்து அந்த அனுபவத்திலிருந்து எதிரில் உள்ள நபருக்கு தேவைப்படுதான்னு தெரிஞ்சு நீங்க அதை கொடுத்தீங்கன்னா, நான் என்னும் உணர்வு உணர்ச்சி வயப்படாமல், அதாவது பிறருடைய உணர்வு உணர்ச்சி வயப்படாமல் தன்னிலையில் இருந்து தன் அனுபவத்தில் இருந்து வெளிப்படுத்துதுன்னு பொருள். நான் எனும் உணர்வு முழுமையாக தன்னுணர்வில் இல்லாம தனிச்சு செயல்படுற போது என்ன ஆயிடும்னா, இப்ப நம்ம பார்த்து கேட்டு அவங்க யாரோ ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்றாங்கல்ல, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க இல்லையா, அது உண்மை என நம்பி அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி செயல் செஞ்சா கூட எதற்காக அந்த செயல் செஞ்சோமோ அந்த பலன் கிடைக்கலனாலும் அந்த தொடர்ச்சியா செயல் செய்யறதை மட்டும் நிறுத்தாம நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல, அப்படி போயிடும். அதாவது இப்ப உங்களுக்கு தன்னை உணர்வதற்கோ அல்லது இறைநிலை உணர்வதற்கோ அல்லது இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக அனுபவிப்பதற்கோ உங்களுக்கு தியானம், யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்க செயல்படுத்தி கூட உங்களால அந்த நிலையை அடைய முடியல, ஒரு சிறிய மாற்றம் கூட இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏங்க எந்த உதவியுமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, இதை ஏன் நான் செய்யணும், இது சரியா செய்யணும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்காமலே தொடர்ந்து செஞ்சு இடையூறை கூட உருவாக்கிக்கிங்க, ஆனா செயலை மாற்ற மாட்டீங்க. இது இந்த நான் எனும் உணர்வு அதாவது தன் உணர்வோடும் இல்லை, உணர்வு வயம் உணர்ச்சி வயத்தோடும் இல்லை, ஆனாலும் ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு அதை சரின்னு ஏத்துக்கிட்டு செய்யற செயல்ல இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்ததுன்னா இது கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா நாம இங்க ஒவ்வொரு வினாடியும் நம்ம எதையோ ஒண்ணு செய்ய வேண்டியிருக்குது, அதை சரியா செய்ய வேண்டியிருக்குது.
அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார செஞ்சு முடிக்க வேண்டியிருக்குது. இப்பவே நம்ம நிறைய காலகட்டம் தாண்டிட்டோம், நிறைய செயல்களை விட்டுட்டோம், சில செயல்கள்லயே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு இருக்குது. அப்ப அதை கடந்து போக வேண்டியது. சரி, இப்ப காரியம் புரிஞ்சிருச்சா? அதுல என்ன வேற ஏதாவது தெளிவு தேவை இருக்கா? காரிய வழிகாட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ஒருவர் செயல் மூலியமாக வேற ஒருத்தர் சொல்றாரு, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்கிறீங்க, கேட்கறது மூலியமாக எதையோ ஒண்ணு உணர்ந்துக்கிறீங்க, இது காரியம். கேட்கறது நீங்க உங்க சைட்ல பார்த்தா கேட்கறது காரியம், என் சைட்ல பார்த்தா நான் பேசுறது காரியம். சரியா? அதே போலதான் பார்க்கறது, சுவைக்கிறது, முகர்றது, தொடுதல் மூலியமாக, இந்த உடலை அசைத்து செயல்படுவது மூலியமாகவும் நீங்க சிலதான் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப காரணம்னா எதற்காக செய்கிறோமோ அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஏன் இதை செய்யணும், இப்ப நீங்க ஏன் இந்த வகுப்பு கேட்கணும், உங்களை தெளிவடைய வைக்கிறதுக்கு, நீங்க தெளிவாகிறதுக்கு, உங்களை உணர்றதுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுவும் காரணம்தான். ஆனா இதை விட முக்கியமான ஒண்ணு இருக்குது. என்ன முக்கியமானது அப்படின்னா, இதுவும் காரணமான, நிச்சயமா இதுவும் காரணம் தான். இப்ப உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை இருக்குது, அந்த தேவை இருக்கிறதுனாலதான் கேட்கறீங்க, கேட்டதுனால அது கிடைக்குது, கிடைச்சது காரியம், கேட்கறது காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கறது காரணம், எதற்காக கேட்கறீங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது காரணம், கேட்டது காரியமாயிடுச்சு. சரிங்களா? இந்த வகையிலையும் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு இருக்கு, கேட்கறதுக்கு ஒண்ணு இருந்தா தானே கேட்க முடியும். எதை வச்சு கேட்பீங்க? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நான் பேசுறத கேட்கறதுக்கு என்னதுமா? தன்முணர்வு இருக்கணுங்க. என்ன உயிர் ஓகேதாம்மா. உயிர் இருக்கிற போதே நம்ம எல்லாத்தையும் கேட்கறோம்னா, இப்ப நம்ம தூக்கத்துக்கு போயிட்டோம்னா கேட்கறது இல்ல. மனம் வெளிப்படுற போதுதான் கேட்கிற செயல்பாடு நடக்குது. அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது சரியானது. அந்த தன்னுணர்வு இருக்கிறதுக்கு உயிர் வேணுங்கிறது தான் முக்கியம். அது அடுத்த அருள் உலகத்தை நோக்கி போறதுக்கான செயல்பாடு. அது அப்புறம் பேசுவோம். சரிங்களா? அக உலகம் என்பது முழுக்க முழுக்க மனம், உணர்வெனும் மனம், உணரக்கூடிய நிலையில், உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய மனம். உணர்வு வயப்படுறது, அதாவது பிற உணர்ச்சியோடு வயப்படுற நிலையில இருக்கிறது நான் எனும் உணர்வு. அது மனதினுடைய அறியாமை நிலை அல்லது மனதினுடைய செயல் நிலை. மனதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா, அது உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலைங்கிறது ஒரு வகையான ஆற்றலுங்க. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு மணி நேரம் தூங்குனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆற்றல் உங்களுடைய தூக்கத்தை கலைத்து, போதும் எழுந்திரி அப்படிங்கிற செயல் செய்யல, தூக்கத்தை கலைச்சிருச்சுல்ல, எழுப்பி விடுது இல்ல, எழுப்பி விடுற அது வரைக்கும் செயல்படுறது அந்த உணர்வு என்னும் மனம். அதுதான் காரணம். எழுந்திரிச்சிட்டீங்க, இப்ப நான் என்னும் உணர்வுல சிக்கி, அதாவது பழைய உங்களுடைய செயல்பாடு, நினைவுகள், அந்த பழக்க வழக்கத்துல சிக்கி வழக்கமான செயல்களுக்கு போயிடுறீங்க. பார்க்கறதோ, கேட்கறதோ, சிந்திக்கிறதோ, யோசிக்கிறதோ, பேசுறதோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு போயிடுறீங்க. சரியா? அப்போ அந்த உணர்வு உங்களை எழுப்புது. இப்ப நீ ரொம்ப யோசிச்சுட்டுப்பா, ரொம்ப களைச்சிட்டுப்பா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பா, படுப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு உணர்வு தோணுது இல்ல. நீ ரொம்ப தேவையில்லாம எமோஷன் ஆகுறப்பா, பாரு கோபமாயிட்டே இருக்கிற, உன் உடம்பு நடுங்குது, படபடுப்பாகுது, மூச்சு வேகமா வாங்குது, இதயம் வேகமா துடிக்குது, இப்படியே இருந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஆயிடும், பேசாம இருன்னு உள்ள இருந்தே ஒண்ணு சொல்லும். கவனிச்சு பாருங்க. அந்த நிலையில் உங்களை தூண்டுறதுக்கான ஒரு செயல்பாடாக இருக்குது. அதுதான் உணர்வெனும் மனம், அதுதான் காரணம். அந்த காரணத்தை, அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த வழிகாட்டிங்கிற சொல்றோம் இல்லையா, காரண வழிகாட்டிங்கிறது, அது அந்த உணர்வாக இருக்கிறது. அந்த உணர்வு தான், பாரு உனக்கு ஒண்ணு தேவை இருக்குது, நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், இது இப்படி சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்காது, அது முடிவெடுத்துருச்சு, சொல்லி சொல்லி பார்த்தாச்சு,
அது காது கொடுத்தே வாங்கல. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க எதையோ ஒண்ணு தேடுறீங்க, ஒரு நிம்மதிய, ஒரு மகிழ்ச்சிய, ஒரு சந்தோஷத்தை அப்படின்னு நீங்க வார்த்தைகள் வேற வேற வச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு தேடுறீங்க. அது இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு, என்ன தாண்டா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே கடவுளே, எனக்கு இதுதான் நிலைமையா, எனக்கு இன்னும் இதுக்கு ஒன்றும் தீர்வே இல்லையா, இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் பண்றது, போய் தொலைலாம்னாலும் அந்த நேரமும் வந்து தொலைய மாட்டேங்குது, இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு வருவீங்கல்ல. இப்ப அது என்ன பண்ணுன்னா, நான் சொல்லிதான் கேட்க மாட்டேங்கிறேன். ஏன் அது சொல்லுது, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அடுத்த வழிமுறை அது காட்டுதுன்னா, அது சொல்றது நம்ம கேட்கறதே இல்லை. யாராவது இங்க இதுக்கு ஏதாவது வழி சொல்லுவாங்களா, நம்ம வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கவனம் முழுக்க வெளியிலேயே பார்க்கறதுல இருக்குது. யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா, ஒரு வீடியோ பார்க்கலாம், யாராவது ஆன்மீகம் பேசுறாங்கன்னு சொல்றாங்களா, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா, உடல் நலம்னு சொல்லிக்கிறாங்களா, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இப்படி வெளியிலேயே பாக்குறது. அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட, அம்மா கிட்ட கேட்கறது, அப்பா கிட்ட கேட்கறது, நண்பர்கள்ட்ட கேட்கறது, வழிகாட்டின்னு நம்ம சில பேர் நினைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்ககிட்ட கேட்கறது. இப்படி இது போலவே நம்ம கேட்டு கேட்டு இப்படியே பழகிட்டதுனால, உனக்கு உள்ளேயே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கிறான்டா, அவனை கேளுடான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வெளியில இருந்தா ஒருத்தர் தேவைப்படுறாங்க. இப்ப அவங்க சொல்ற போது கூட உடனடியா, எனக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை தாங்க, ஏதோ தகவல் தாங்க கேட்டுது, ஐயோ உள்ள இருந்து அளவு இல்லாத கேக்குது, நான் இதுல எங்க போய் நான் வழிகாட்டி தேடுறது அப்படின்னு நீங்க இருக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. இல்ல யாராவது இந்த நிலைமையில இருந்து மாறுபட்டு இருக்கிறீங்களா? உள்ளெல்லாம் எனக்கு எந்த ஒண்ணும் இல்லைங்க, காலியா இருக்குது, எதை பத்தி எனக்கு ஓடுறது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? இப்படி இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி தான். அப்படி இருந்திருந்தா உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும். எப்பயாவது நீங்க இருக்கிறது உண்டு, அது அப்பப்போ வந்து போகும், உள்ளுக்குள்ளார தானா தோணும், நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உணர்வெனும் மனமாக உள்ளிருந்து சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் காரண வழிகாட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காரண வழிகாட்டி. இப்போ இது யாரிடம் இருந்தும் உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு சொல்லி, அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி அதை சொல்லலாம். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் எனக்கு பதிலே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க, நான் உள்ள கவனிக்கிற அந்த பழக்கத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் செயல்பட்டு இருக்கிறேன், உள்ள இருந்து எனக்கு பதில் கிடைக்கும், நான் எந்த ஒண்ணு கேட்டாலும் உள்ள இருந்து எனக்கு பதில் கிடைக்கும்ங்கிறத நான் புரிஞ்சு அனுபவப்பட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, தெளிவா அனுபவப்பட்டு வச்சிருக்கேன். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு நான் உள்ள கவனிச்சேன்னா உடனடியாக பதில் வந்துடும். இப்ப காரண வழிகாட்டி எனக்கு, அதாவது நான் என்னும் உணர்வுக்கு வெளிப்படுத்தி, இப்ப காரிய வழிகாட்டியாக நீங்க கேட்கறதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். இது போல ஒரு சில நபர்களிடம் இருந்து ஒரு சில வழிகாட்டுதல்கள் நடக்கும். சரிங்களா? இப்ப இப்படி நடக்கிறதுனாலதான் நீங்க என்ன ஆயிடுறீங்கன்னா, எதையோ ஒண்ணு ஒருத்தர்கிட்ட கேக்குறீங்க, அவர் சொன்னது உங்களுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்ப இவர்கிட்ட கேட்டா தெளிவாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க எது சொன்னாலும் சரின்னு ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நான் என்னும் உணர்விலிருந்து செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. அது உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த நிலையில இருக்கிறதா சீடர்கள்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, சுயமாக நீங்க எதையும் யோசிக்காமல், வழிகாட்டிக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை நோக்கியே வராமல், உங்களுடைய இந்த நான் என்னும் உணர்வில் உங்களுக்கு எதெல்லாம் கேட்க தோண்டுதோ அந்த கேள்விகளை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறவங்களதான் இப்போதைக்கு சீடர்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா சீடருங்கிறதுக்கான அடிப்படையே வேற கேள்வி, அது ஒரே ஒரு கேள்விதான். அதை நான் முன்னாடி பயணத்துல கூட சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நினைவுபடுத்துறேன். சரிங்களா? அப்போ நீங்க இன்னும் சீடர்களாக கூட தயாராகாத நிலையில இந்த நான் என்னும் உணர்வில் இருந்து வெளியில இருக்கக்கூடிய நபர்களிடமே கேட்டுக்கிட்டு அதுலயே தீர்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா சீடர்கள்ங்கிற நிலைமைக்கே கூட வரலன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன் அதை மீண்டும் சொல்றேன்னா, சீடர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? என் நிலை எனக்கு ஓரளவுக்கு புரிய வருது, நான் இப்ப என்னவா இருக்கிறேன், நான் செஞ்ச செயல் மூலியமா எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது, எனக்கு என்ன உணர்றதுக்கோ, நான் இந்த உலக வாழ்க்கைய சரிவர செயல்படுத்தி அனுபவிக்கிறதுக்கோ
நான் வந்த இடத்தை தெரிந்து கொள்வதற்கோ மீண்டும் அங்கு செல்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கோ எதற்கும் உதவவில்லை நான் செய்தது. புரிஞ்சிச்சு? இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இதை உணர்ந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புற உலக வாழ்வில் நான் செய்ய வேண்டியது என்ன, அதை எப்படி செய்யணும்? அக உலகத்தில் நான் யாராக இருக்கிறேன், எங்கிருந்து இந்த உருவத்துக்கு வந்தேன், இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா நான் எங்க போகணும், அதுக்கு போறதுக்கான வழிமுறை எப்படி அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்து இருக்குல்ல. இதை நான் தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒற்றை கேள்வி உங்களுக்குள்ளார எழுகிற போதுதான் நீங்க சீடன்கிற நிலைமைக்கே வர்றீங்க.